ஹதீஸ் 102. அபு அப்துல்லாஹ் என்ற ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் தொழுதேன். முதல் ரக்காத்தில் பக்ரா அத்தியாயத்தை ஓதினார்கள். 100 வசனங்கள் ஓதியதும் ருக்கு செய்வார்கள் என நான் நினைத்தேன். ஆனால் தொடர்ந்தார்கள். இந்த அத்தியாயத்தின் மூலம் ஒரு ரக்காத் தொழுவார்கள் என நான் நினைத்தேன். மேலும் தொடர்ந்தார்கள். இப்பொழுது ருக்கு செய்வார்கள் என நான் எண்ணினேன். பின்பு அந்நிசா அத்தியாயத்தை ஓதினார்கள். தொடர்ந்து ஆல இம்ரான் அத்தியாயத்தை துவக்கி ஓதினார்கள். ஒவ்வொரு வசனமாக நிறுத்தி ஓதினார்கள். அதிலே தஸ்பீஹ் சம்பந்தமான வசனம் ஓதும் போது தஸ்பீஹ் செய்தார்கள். பிரார்த்தனை சம்பந்தமான வசனம் ஓதிய போது பிரார்த்தனை செய்தார்கள். பாதுகாப்பு தேடல் சம்பந்தமான வசனத்தை ஓதிய போது பாதுகாவல் தேடினார்கள். பின்பு ருக்கு செய்தார்கள். சுப்ஹான ரப்பில் அஸீம் என கூறுபவர்களாக இருந்தார்கள். அவர்களின் ருக்கு அவர்கள் நின்று ஓதிய நேரம் போல் இருந்தது. பின்பு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்த் என்று கூறினார்கள். பின்பு ருக்குவிலிருந்து எழுந்து நீண்ட நேரம் நின்றார்கள். மீண்டும் சஜிதா செய்தார்கள். சுப்ஹான ரப்பில் அலா என்று அதில் கூறினார்கள். அவர்களின் சஜிதா அவர்கள் நின்று ஓதிய நேரம் போல் இருந்தது. முஸ்லிம் 772.